அது போன்ற வேற என்னென்ன பாடத்திட்டங்கள் நீங்க உருவாக்குறீங்க? இப்போ பி மெரைன் இன்ஜினியரிங் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் தான், அந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்ணாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து கல்கத்தா டிஎம்ஐடிலையும் பாம்பே டிஎம்ஐடிலையும் வந்து அண்டர் டைரக்டர் ஜெனரல் ஷிப்பிங்கில் வந்து டிஎம்ஐடி இருந்தது அந்த கோர்ஸ். அதை முடிச்சுட்டு வந்து தேவ் டு கோ ஃபார் 1 year மெரைன் ஆஃபீஸர் ட்ரைனிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வால்டர் யூனிவர்சிட்டி ஆந்திராவில் வந்து விசாகப்பட்டினத்தில் வந்து பி மெக்கானிக்கல் மெரைன் இருந்தது. அங்கே வந்து ஆஃப்டர் 1 year ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் கோர்ஸ் 4 years தேவ் டு கோ ஃபார் 1 year எம்ஓடி முடிச்சுட்டு தான் மெரைன் போடணும். பட் வெரஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பி மெரைன் இன்ஜினியரிங் வந்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் நாங்கள் இருக்கும்போது பண்ணும்போது 4 years வந்து படிக்கும்போது கரிக்குலத்தில் வந்து 9 months வந்து ட்ரைனிங் போயிடுவாங்க. ஸோ எண்ட் ஆஃப் த இயர் தே வில் கோ ஃபார் 1.5 months 2 months ட்ரைனிங் ஆன் போர்ட் டு வேரியஸ் போர்ட்ஸ், கொச்சின், விசாகப்பட்டினம், பாம்பே, கல்கத்தான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ கரிக்குலத்தில் வந்து நாங்கள் இன்கார்பரேட் பண்ணோங்க. அந்த ட்ரைனிங்கை முடிச்சுட்டு ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் 4 years பி மெரைன் இன்ஜினியரிங் டைரெக்டாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேராக போயிட்டு அவங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது அடிப்படையில் பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இப்போ தியரி வைஸ் படிக்கிறோம், அது மாதிரி ப்ராக்டிக்கலாக பயிற்சி என்னென்ன தேவையோ அனைத்தும் கொடுத்து ஒரு முழு தகுதியுடைய மாணவரை உருவாக்க தேவையான பாடத்திட்டங்களை உருவாக்குறீங்க. இது மட்டும் இல்லாமல் அதாவது சவுத் ஏஷியன் கண்ட்ரி இப்போ பல நாடுகளுக்கு பயணம் செய்திருக்கிறீங்க. அதில் குறிப்பாக வந்து அங்கே பல கான்ஃபரன்ஸில் பேசிட்டு இந்தியாவினுடைய கல்வி தகுதி அதனுடைய வளர்ச்சி பற்றி நீங்கள் எடுத்துரைத்திருக்கீங்க. அதை பற்றி ஷேர் பண்ணிக்க முடியுமா? இப்போ வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்து கல்வி திட்டங்கள் வந்து இப்போ வந்து ஆஸ் பர் த மற்ற மேலை நாடுகள் கம்பேர் பண்ணும்போது நம்மளது வந்து கொஞ்சம் அப்ளிகேஷன் ஓரியன்டட் கம்மி நமக்கு. இப்போ நவடேஸ் வந்து இப்போ என்னென்னா கரிக்குலம் டெவலப்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரிலேட்டடாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து பீக்கிங் யூனிவர்சிட்டி இப்போ இந்த பீஜிங்க்கு தொடர்ந்து பெற்று பேசலாம். ஒரு அழைப்பு காத்திருப்பீள். வணக்கம். ஹலோ வணக்கம். எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? நான் கோதையிலிருந்து பேசுறேன். உங்க பேர் என்ன? பேரு சாந்தா. என்னங்க? சாந்தகுமார். சாந்தகுமார். உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணுங்க சாந்தகுமார். கம்மி பண்ணியாச்சு. சரி, உங்களுடைய சந்தேகத்தை சார்ட்ட கேளுங்க. உங்க கட் ஆஃப் என்ன கேட்டகரியில வரீங்க? 161. சரி சொல்லுங்க சாந்தகுமார். இசி டிபார்ட்மெண்ட் இருக்கான். இசி டிபார்ட்மெண்ட் என்ன கேட்டகரியில வரீங்க? என்ன கேட்டகரி சாந்தகுமார்? கேட்டகரி இல்ல பிசியா எம்பிசியா? நீங்க எஸ்சி. 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 நல்ல மார்க் தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஈஸி கோர்ஸ் கிடைக்குங்க. கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமா? கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் உங்களுக்கு. கஷ்டமா? ஆமா. சரி சார். ஆமா, நான் வந்து நல்ல காலேஜ் கிடைக்கும், ஒன்றும் பிரச்சனை. 160 மார்க்கு. அழைத்தமைக்கு நன்றி சாந்தகுமார் அவர்களே. இந்த கட் ஆஃப்ல வந்து கிடைக்கிறது அரசு பொறியியல் கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இப்போ பசங்க எல்லாம் நல்ல மார்க் எடுக்கிறாங்க, மாணவர்கள் நல்லா படிக்கிறாங்க. இப்போ நம்ம வந்து சவுத் ஏஷியன் கண்ட்ரியில் வந்து இந்த அகடமிக் சைடை பற்றி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்தியனுடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்ளிகேஷன் ஓரியன்டாக இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. இப்போ தான் தேர் நவ் ஒன்லி வி ஆர் டூயிங் இட். பட் வேறஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சைனாவெல்லாம் பார்த்தீங்கன்னா பீக்கிங் யூனிவர்சிட்டியில் பேராசிரியர்களும் மாணவர்களும் வந்து இண்டஸ்ட்ரி ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி அவங்க வந்து ஒர்க் பண்ணி அதுலேருந்து அவங்க வந்து தே ஆர் கெட்டிங் மணி. ஸோ படிக்கும் போதே மாணவர்கள் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டாக வந்து படிக்கிறது வந்து அங்கே வாய்ப்புகள் அதிகம். பட் வேற இங்கே வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இங்கே வந்து இண்டஸ்ட்ரி வந்து இன்ஸ்டியூஷன் வந்து அப்ரோச் பண்ணுறது இல்லை. இப்போ இன்ஸ்டியூஷன் போய் அப்ரோச் பண்ண கூட கல்லூரிகள் வந்து இண்டஸ்ட்ரி அப்ரோச் பண்ணால் கூட அவங்க வந்து ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ நாங்களாம் வந்து செல்ஃபான்ஸ் காலேஜ் இருக்கிறோம். இப்போ எங்ககிட்டே வந்து நிறைய பேராசிரியர் பெருமக்கள் வந்து ஆராய்ச்சி நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. பட் அவங்களுக்கு வந்து நிறைய ஃபண்டு தேவை இருக்குது. இண்டஸ்ட்ரி சப்போர்ட் பண்ணா அதுக்கான நல்லா இருக்கும், முயற்சிகளை செய்ய முடியும். தொடர்ந்து பேசலாம். ஒரு அழைப்பு காத்திருப்பில். வணக்கம். ஹலோ வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? ஹலோ, நான் எண்ணூர்ல இருந்து தர்மராஜ் பேசுறேன். தர்மராஜ். உங்க கட் ஆஃப் என்ன தர்மராஜ்? 180.25. 180.25. 180.25. சரி. மெக்கானிக்கல் எடுக்கலாம் நினைக்கிறேன். என்ன கேட்டகரியில வரீங்க? என்ன? பிசி எடுக்கிறேன். பிசி. சரி சார். 180.25 தர்மராஜ், நல்ல மார்க்கு. உங்களுக்கு மெக்கானிக்கல் கிடைக்கும். எங்க மெட்ராஸ்ல பாக்குறீங்களா வேற எங்க எந்த கல்லூரி கிடைக்கும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு. உங்க டிவி வால்யூமை கம்மி பண்ணிட்டு வேற ஏதாவது கேட்கணுமா? சொல்லுங்க சார். வால்யூம் கம்மி பண்ணுங்க. அதான் எனக்கு நல்ல மார்க் 180.5 நல்ல மார்க் தான். 2 பாயிண்ட் கிடைக்கும் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல காலேஜ் கிடைக்குமா சார்? நல்ல காலேஜ் கிடைக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அழைத்தமைக்கு நன்றி தர்மராஜ்.
இப்போ நம்ம அந்த ஸ்டடீஸ் இப்போ இண்டஸ்ட்ரிக்கும் அகடமிக் சைடுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இங்கே வந்து படிக்கிற போது அகடமிக்னா தனியாக 4 வருஷம் இதை மட்டுமே படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலை தேடும் படலத்தில் ஆரம்பிக்கிறாங்க. பட் நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கண்ட்ரிகள் சைனாவில் சைனாவில் எல்லா மற்ற கண்ட்ரிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைநாடுகளில் பெரும்பாலும் படிக்கும் போதே வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. பேராசிரியர்களோடு சேர்ந்து மாணவர்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுனால அவங்க வந்து அந்த தியரி என்ன படிக்கிறாங்களோ அவங்களோட அப்ளிகேஷன் வந்து உடனே தெரிஞ்சதுனால வந்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது. பட் நம்ம மாணவர்களுக்கு வந்து அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரி இன்ட்ராக்ஷன் வந்து we are talking only on papers. பட் வேறஸ் வந்து இம்ப்ளிகேஷன் ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அளவு கிடையாது. 5 to 10% கூட இல்லை. இப்போ வந்து மேலை நாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லா யூனிவர்சிட்டியில் படிக்கிற மாணவர்களும் சரி பேராசிரியர் பெருமகளும் சரி அவங்க வந்து படிக்கும் போதே இப்போ பிஎஸ் படிக்கிறாங்க இல்லை எம்எஸ் படிக்கும் போது அவங்க வந்து இண்டஸ்ட்ரியோட ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸில் வந்து இன்வால்வ் பண்ணுறதுனால வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. படிக்கும் போதே அவங்களுக்கு வந்து தங்களுக்கு தேவையான இது உதவித்தொகையெல்லாம் பெறுறாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க கிடையாது. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம். அழைத்து காப்பீர்கள். வணக்கம். 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 எங்க இருந்துமா பேசுறீங்க? உங்க பேர் என்ன? சேலத்துல இருந்து பேசுறேன். என் பேர் கீர்த்தி. கீர்த்தி, சொல்லுங்கம்மா கீர்த்தி, உங்களுடைய கட் ஆஃப் என்ன கேட்டகரி? என்னோட மெடிக்கல் கட் ஆஃப் வந்து 187.25. சரிமா. எனக்கு செல்ஃப் ஃபைனான்ஸ்ல வந்து பிடிஎஸ் கிடைக்குமா? 187.25. உங்களுக்கு பிசிஎம்மா? எம்பிசி கிடைக்க சான்ஸ் இருக்குமா இந்த வாட்டி? பிடிஎஸ் தானே? பிடிஎஸ் கிடைக்க சான்சஸ் இருக்கு. ராமகிருஷ்ணா கோயம்புத்தூர் கிடைக்குமா? அது சொல்ல முடியாதுமா. ஏன்னா வந்து உங்களுக்கு செல்ஃப் ஃபைனான்சிங் வந்து கவர்மெண்ட் கோட்டா முடிச்சுதான் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் ஆரம்பிப்பாங்க. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ வந்து ஆல்ரெடி வந்து நீங்க பாத்துருப்பீங்க. நீங்க வந்து இப்போ வந்து கவர்மெண்ட் கோட்டா வந்து கட் ஆஃப் வந்து போட்டுருக்காங்க. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நெட்ல போடுறாங்க, பேப்பர்லயும் போடுறாங்க. அது தகுந்த மாதிரி நீங்க வந்து அப்போ வரும் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்க என்ன கல்லூரி இருக்குதோ அந்த கல்லூரி எடுத்துக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. அழைத்தமைக்கு நன்றி கீர்த்தி. தொடர்ந்து இதை பற்றி பேசலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நேர்களே, ஸ்ரீ ஆண்டாள் அழகர் பொறியியல் கல்லூரி வழங்கும் இலக்கு நிகழ்ச்சி ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும்.